இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நீங்க ரொம்ப கவலையா இருக்கிறீங்க. உங்களோட சின்ன பிள்ளைகள் யாராவது வந்து எப்படி கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எங்களோட கவலைன்ற காரணத்தை புரிய வைக்க முடியுமா? இல்ல. அப்போ என்ன சொல்லலாம்? உன்னால புரிந்து கொள்ள முடியாது, விட்டுடு. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? You can't understand, leave it. You can't understand, leave it. நீங்க ஒரு கடினமான வேலை ஒன்றை யாராவது ஒருவருக்கு காட்டி கொடுக்குறீங்க, ஆனா அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியல. அப்போ என்ன சொல்வீங்க? உன்னால புரிஞ்சுக்க முடியாட்டி விட்டுடு. If you can't understand, leave it. If you can't understand, leave it. இங்க நாம் நெகட்டிவ் ஃபார்ம்ல வாக்கியத்தை பயன்படுத்தியுள்ளோம். இதே பாசிட்டிவ் சென்டென்ஸா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். Unless you can understand, leave it. அப்போ unless என்பதன் அர்த்தம் என்ன? இல்லாவிடில், தவிர என்றவாறு அர்த்தம் கொள்ளும். Unless you can understand, leave it. Unless you can understand, leave it. யாராவது உங்களை வந்து இடையூறு பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு. இது எப்படி சொல்லலாம்? Mind your own business. Mind your own business. நீ வருவியா? இன்னொருவருடைய விருப்பத்தை, willingness-ஐ அறிவதற்கு கேட்கின்றோம். எப்படி கேட்போம்? Will you come? Will you come? Again, will you come? நீ செய்வாயா? Will you do? Will you do? நீ போவியா? Will you go? Will you go? நீ உதவி செய்வாயா? Will you help? Will you help? அப்படின்னா அவன் வருவானா? இது எப்படி கேட்போம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. உங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Please take care of yourself. Please take care of yourself. இங்கு உங்களையும் என்பது ஒருமையை குறிக்குமாயின் yourself என்றும், அதுவே தன்மையை குறிக்குமாயின் yourselves என்றவாறும் பயன்படுத்துவோம். அம்மாவை கவனித்துக் கொள்ளுங்கள். இது எப்படி சொல்லலாம்? Take care of your mom. Take care of your mom. Again, take care of your mom. அவன் உண்மை சொல்ல பயப்படுகிறான். இது எப்படி சொல்லலாம்? He is afraid to tell the truth. He is afraid to tell the truth. அப்போ அவள் உண்மை சொல்ல பயப்படுகிறாள். இது எப்படி சொல்வோம்? She is afraid to tell the truth. She is afraid to tell the truth. Again, she is afraid to tell the truth. அப்போ அவர்கள் பொய் சொல்ல பயப்படுகிறார்கள். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Please comment it, ma'am. Well done. அவளை கேள்வி கேட்க நீ யார்? நாங்க கோபத்துல இருக்கிற பேசுற வாக்கியம். அவளை கேள்வி கேட்க நீ யார்? Who are you to question her? Who are you to question her? என்னை கேள்வி கேட்க அவன் யார்? Who is he to question me? Who is he to question me? Again, who is he to question me? அம்மாவை கேள்வி கேட்க அவங்க யார்?
Who are they to question my mother? Who are they to question my mom? Again, who are they to question my mom? அப்போ என்னை கேள்வி கேட்க நீ யார்? இது எப்படி கேட்கலாம்? Please comment it now. Well done. நான் அப்படி எல்லாம் நினைக்கிறது இல்லை. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? I don't think so. I don't think so. Again, I don't think so. நான் அப்படி நினைக்கல. கடந்த காலத்தை பற்றி கதைக்கின்றோம். I didn't think so. I didn't think so. இப்போ அவன் அப்படி நினைக்கல. இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Very good. உன்னுடைய கைகளை கீழே போடு. இது எப்படி சொல்வோம்? Put your hands down. Put your hands down. இப்போ உன்னுடைய கால்களை கீழே போடு. இது எப்படி சொல்லலாம்? Comment it. Super. அந்த பையில் எதுவும் இருக்கிறது. ஒரு பையன்ற காண்கிறீர்கள். அது அசையுது இல்ல பெருசா இருக்கு, ஏதோ சம்திங், அப்போ ஏதோ இருக்குன்னு சொல்கிறீர்கள். இது எப்படி சொல்லலாம்? There is something in that bag. There is something in that bag. மேஜையில் ஏதோ இருக்கிறது. There is something on the table. There is something on the table. மேசைக்கு கீழே ஏதோ இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? Very good. There is something under the table. There is something under the table. நீங்க யாருக்காக இதை செய்தீர்கள்? இங்கு நாம் யாருக்காக என்பதற்காக whom என்பது பயன்படுத்த போவது இல்லை. Who did you do this for? Who did you do this for? Again, who did you do this for? Once again, who did you do this for? அவள் யாருக்காக இதை செய்தாள்? Who did she do this for? Who did she do this for? Again, who did she do this for? இப்போ அவன் யாருக்காக இதை செய்தான்? எப்படி கேட்கலாம்? Please comment it now. Very good. As usual, இதுவரை கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளித்திருக்காவிடி இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Practice makes you perfect. Don't worry about your mistakes. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதை போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.